शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये तस्मद्गुरुसमारम्भाम् यदिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे குருபரம்பராம். ராமனுடைய 1000 வருஷம் பின்ன இருந்தார். அவர் ஆனவுடனே அந்த சம்பிரதாய நிர்வாகத்துக்கு பட்டரை நியமிக்கிறார். அவருடைய பேச்சு இன்னைக்கு வருது. பட்டர் ஜீயருக்கு, ஜீயர்னா நஞ்சீயர், இந்த பக்கம் இருந்தவர். அவரை சீர்திருத்தி ஆச்சாரிய பரம்பரையில் சேர்த்தார். பட்டர் ஜீயருக்கு துவயத்தின் அர்த்தத்தை தரடி செய்தபடி துவயார்த்தம் சொன்னார். இதில் உத்தரார்த்தம் அனுசந்திக்கலாவது பரமபதத்தை சென்றால் ஆயிருக்கும். உத்தரார்த்தம் ஏது? ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இது எப்போ தெரியுது? மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், அங்கு போறது அப்படின்றார். இங்கே இவ்வர்த்தம் அனுசந்தித்தவன் ஜீவன் முக்தன் என்றதை செய்தார். இங்கேயே இந்த அர்த்தத்தை அனுசந்தித்த அவன் ஜீவன் முக்தன் அப்படின்றார். அப்படின்னு என்ன? கைங்கரியம் அங்கேதான், இங்கில்லை அப்படின்றார். அதுக்கு வியாக்கியானம். எம்பெருமான் விஷயத்தில் பரார்த்தானுபவ கைங்கரியங்களை சொல்லும் உத்தரார்த்தத்தின் பொருளை பரிபூர்ணமாக அறிவது பரமபதத்திலேயே ஆகும். ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் போன்ற மகான்கள் இவ்வுலகில் இருக்கும் போதே எம்பெருமானுடைய நிருஹேதுக கிருபையாலே அதை பரிபூர்ணமாக ஆகையாலே ஜீவன் முக்தர்கள் இவ்வலிகள் இருக்கும் போதே முக்தர்களை ஒத்திருப்பவர்கள் என்று கருத்து. ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இந்த அர்த்தம் அறிந்தவராகையாலே அவரே ஜீவன் முக்தர்கள் போலே அப்படின்னு. அப்படின்னு என்ன? உத்தரார்த்தத்தின் அர்த்தத்தை சம்பூர்ணமாக தெரிவது மேலை போன பின்பு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும். 83ஆம் வார்த்தை. வியாக்ர சிம்மங்களோபாதி உபாய வேஷம். யூதபதியான மத்த கஜம் போலே உபேய வேஷம் என்று திருக்கோட்டியூர் நம்பி எழுதிச் செய்தார். வியாமோகம் உபாயம், முகமலர்த்தி உபேயம் என்று எம்பார் எழுதிச் செய்தார். 2 வார்த்தை இருக்குது இல்லையா? ஒன்னு திருக்கோட்டியூர் நம்பி, மற்றொன்று எம்பார் எழுதிச் செய்தார். இது வியாக்கியானம் என்ன சொல்றான் அப்படின்னா, புலியும் சிங்கமும் போலே எம்பெருமான் உபாயமாம் போது தன்னோடத்த மற்றொரு உபாயத்தை பொறுக்க மாட்டான். யானை கூட்டத்திலுள்ள எல்லா யானைகளோடு சேர்ந்து தலைமையானை போகங்களை அனுபவிப்பது போலே எம்பெருமான் உபேயமாகும் போது பிராட்டிமார் நித்தியமுக்தர்கள் முதலானவர்களோடு சேர்ந்தே உபேயமாகிறான். அதாவது அன்றே முக்தி அடைபவனை இவர்கள் அனைவரோடும் கூட எம்பெருமான் அனுபவிக்கிறான் என்று கருத்து. 2வது, இது நெடுங்காலம் ஸ்வரூப வியாமோகம் உபாயம் முகமலர்த்தி உபேயம் என்று எம்பார் அருள் செய்வர். அப்படின்னு என்ன? எம்பெருமானுக்கு தன் உடைமையான ஜீவனிடமுள்ள
பேர் அன்பே ஜீவனை கடை தேற்றும் உபாயமாகிறது. அவ்வன்பினாலேயே சிருஷ்டி அவதாரம் முதலான முயற்சிகளை செய்து படாதரப்பட்டு எம்பெருமான் ஜீவனை கடை தேர்த்துகிறான் என்று கருத்து. முகமலர்த்தி அதென்ன வியாமோகம் உபாயம். அது முகமலர்த்தி உபேயம். அதென்ன ஜீவனுக்கு தான் எம்பெருமானை அனுபவித்து கைங்கரியம் செய்வதால் உண்டான ஆனந்தம் உத்தேசமல்ல. தன்னை பெற்று எம்பெருமான் அடையும் முகமதத்தையே உத்தேசமாகவும் உபேயமாகவும் அடையத்தக்கதாகவும் இருக்கிறது என்று கருத்து. இவர் சேதன லாபம் எம்பெருமானுக்கா? எம்பெருமானுக்கு சேத்தன லாபமா, இவருக்கு சந்தோஷமா அப்படின்னா நமக்கு பரார்த்த கைங்கரியம் ஆகினாலே எம்பெருமானுடைய வகுப்புக்காகவே கைங்கரியம். அதுக்கு என்ன முகமலர்த்தி உபேயம். ஆனா எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்காக கைங்கரியமே தவிர நம்முடைய சந்தோஷத்துக்கு. இது யாருடைய வார்த்தை? எம்பார் அலர்ச்சியது. 84ஆம் வார்த்தை. திருக்கோஷ்டியூர் நம்பி பெரிய முதலியாரை பார்த்து உபாயாம்சத்தில் தஞ்சமாக நினைத்திருப்பது என். திருக்கோஷ்டியூர் நம்பி ஆளவந்தாருடைய சிஷ்யர். பெரிய நம்பி பெரிய முதலியார் அப்படின்னா இது 84ஆம் வார்த்தை. பெரிய முதலியார் ஆள வந்தார். இது நெடுங்காலம், இப்பொழுது நீண்ட காலம் விகண்டராய் வருந்தியவராய் என்ன கேட்கிறார்? உபாயாம்சத்திலே தஞ்சமாக நினைப்பொருப்பிறன் திருக்கோஷ்டியூர் நம்பி பெரிய முதலியாரை பார்த்து அவர் ஆச்சாரியரை கேட்கிறார். உபாயாம்சத்தில் தஞ்சமாக நினைத்திருப்பதன் என்று விண்ணப்பம் செய்ய, இது நெடுங்காலம் ஸ்வரூப நிரூபணம் பண்ணப்பெற்று வைத்து உபாய நிரூபணமே பண்ண தேடுவது என்று விஷன்னராய் அருளா. இவ்வளவு நீண்ட காலம் விஷன்னராய் வருந்தியவராய் அழகியவளான மனைவி தன் வடிவை அலங்காரம் முதலானவற்றாலே அழகுபடுத்தா அழகியவனாய் செல்வம் மிக்கவனான கணவன் அவ்விடம் அந்தரங்கமாக ஈடுபடுவான். மனைவி கணவனின் ஈடுபாட்டுக்காக இதை தவிர வேறொரு உபாயானுஷ்டானம் செய்ய வேண்டியதில்லை. அதுபோலவே அநாதி காலமாக எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் தன் ஸ்வரூபத்தையும் அறியாமல் அறியாமையாகிற அழுக்கு மண்டிக்கிழங்கும் ஜீவன் ஈஸ்வரனுக்கு பாரியையை ஒத்தவனாகியாலே பர்த்தாவான அவன் தன்னை அனுபவிக்கலாம் படி அழுக்கை அறுக்க எம்பெருமான் திருவள்ளம் இவரிடம் மிகவும் ஈடுபடும். ஆகையால் அவன் தன்னை விஷயீகரிப்பதற்கு இவன் உபாயானுஷ்டானம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று கருத்து. என்ன சொல்கிறார்? நெடுங்காலம் ஸ்வரூப நிரூபணம் பண்ண பெற்று வைத்து உபாய நிரூபணமே பண்ண தேடுவதே என்று விஷன்னராக ஆகில் உபாயம் வேண்டாவோ என்று விண்ணப்பம் செய்ய அபிரூபையான ஸ்திரீ அழகை மட்டிக்க
அபிரூபனாய் ஐஸ்வர்யவானுமான புருஷன் அந்தரங்கமாக ஆழங்கால் விடுமா போலே அஜ்ஞான சேத்தனன் அழுக்கருக்க அவ்விஷயமான் அவ்வீஸ்வரன் திருவில்லம் அத்தியாசன்னமாய் போரும் காணும் என்று அருளிச் செய்தார். அழுக்கருக்கா எம்பெருமான் உகப்புக்கு இவன் அன்பனாவான். அடுத்தது 85ஆம் வார்த்தை. தேவிக்கிய பிராட்டியார் அருளிச் செய்த வார்த்தை. திருக்கோஷ்டியூர் நம்பியின் குமாரத்தி தேவிகி பிராட்டியார். தன் ஸ்வரூபத்தை உள்ளபடி உணர்ந்தவன் ஆச்சாரியனுக்கு சேஷமும் பரதந்திரமுமான அந்த ஸ்வரூபத்தை ஆச்சாரியனால் அந்த ஸ்வரூபத்துக்கு தக்கபடி ஆராய்ந்தால் அந்த ஸ்வரூபத்துக்கு தக்கபடி ஆச்சாரியனுடைய குணங்களையும் திருமேனியையும் அனுபவிக்கையாகிற முக்கியானுபவத்தை எம்பெருமானுடைய ஸ்வரூபரூப விபூதிகளை அடைந்து அனுபவிக்கையாகிற அமுக்கியானுபவத்துக்கு உபாயமாக்குவது ஒட்டாது. இவ்விஷயத்தை கேட்டறிந்தவனுக்கு பகவத் பிராப்தி சாதனங்களான உபாயாந்தரங்களோடு தொடர்புக்கு பிரசக்தியே இல்லாமையாலே சர்வதர்மான் பரித்திக்ஜா என்றவிடத்தில் சொல்லப்பட்ட உபாயாந்தர தியாகத்துக்கு பிரசக்தியே இல்லை. பிரசக்தஸ்ய ஹி பிரதிஷேதா, எது உண்டாவதற்கு இடமுள்ளதோ அதையே உண்டாகலாகாது என்று நிஷேதிக்க முடியும் என்னும் நியாயத்தை அனுசந்திப்பது. அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவிக்கு பிராட்டியார் அருளிச் செய்த வார்த்தை. ஸ்வரூபஜன் ஸ்வயம் ஸ்வரூப நிரூபணம் பண்ணினால் ததனுரூபமான பிரதான அனுபவ விசேஷத்தை அனுபவாந்தரத்துக்கு உருப்பாக்குகையும் அனுபயுக்தம் சுத்தார்த்த சிரவணம் பண்ணினவனுக்கு உபாயாந்தர தியாகம் உடம்போடே கூடாது. கேட்டதற்கு பகவத் பிராப்தி சாதனங்களான உபாயாந்தரங்களோடு தொடர்பு பிரசக்தியே இல்லாமையாலே சர்வதர்மான் பரித்திஜா என்கிறவிடத்தில் சொல்லப்பட்ட உபாயாந்தர தியாகத்துக்கும் பிரசக்தியே இல்லை. பிரசக்தஸ்யஹி பிரதிஷேதா, எது உண்டாவதற்கிடமுள்ளதோ அதையே உண்டாகலாகாது என்று நிஷேதிக்கக்கூடியது என்னும் நியாயத்தை அனுசந்திப்பது. 86ஆம் வார்த்தை. பொன்னாச்சியார் கூறத் ஆண்டாளுக்கு பிரசாரித்த வார்த்தை. பொன்னாச்சியார் பிள்ளையரங்கா வில்லிதாசரின் தேவிகை. கூறத்தாண்டாள் கூறத்தாழ்வான் தேவிகை. என்ன சொல்ற வார்த்தை? ஸ்வரூபஜன் ஸ்வயம் ஸ்வரூப நிரூபணம் பண்ணவே ஸ்வரூபானுரூபமான உபாயோபேயாதிகள் உபபன்னமாய் போரும் காணும் என்று அருளிச் செய்தார். சொல்றேன் வியாக்கியானம். ஸ்வரூப நிரூபணம் ஆச்சாரிய சேஷத்துவ பாரதந்திரியங்களே ஸ்வரூப நிரூபக தர்மம் என்று நிஷ்கரிஷிக்கை. ஸ்வரூபானுரூபமான உபாயோபேயாதிகள் முற்கூறிய ஸ்வரூபத்துக்கு தகுந்தவையான ஆச்சாரியாபிமானம் ஆகிற உபாயமும் ஆச்சாரியன் உகக்கும் கைங்கரியம்
முதலானவையாகிற உபேயங்களும் உபபந்தமாய் போரும் பொருத்தமாக ஏற்படும். யார் யாருக்கு சொல்றது? பொன்னாய்ச்சியார், பிள்ளவரங்கார், வெள்ளிதாசரன் தேவிகை, கூரத்தாண்டாள், கூரத்தாழ்வான் மனைவி தேவிகளுக்கு என்ன சொல்றார்? ஸ்வரூபஜன், ஸ்வரூபத்தை அறிந்தவன், ஸ்வயம் ஸ்வரூப நிரூபணம் பண்ணவே ஸ்வரூபான ரூபமான உபாயோபேயாதிகை உபபன்னமாம் தோறும் காணும் என்றலை செய்தார். ஒழுங்கா இருந்ததுன்னா தானே வெளி தெரியும் அப்படின்ற 87ஆம் வார்த்தை. பிரபன்னனாகையானது அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் நமக்கு எம்பெருமான் பண்ணி தந்தருளும் என்று துவயானுசந்தானம் முகத்தாலே ஒருகால் விஸ்வசித்திருக்கை. ஒருகால் சகிருதேவா என்பதின் அர்த்தம். பஞ்சசம்ஸ்கார சமயத்தில் ஆச்சாரியன் துவயத்தை உபதேசிக்க விஷயன் சிஷ்யன் அத்தை உச்சரிக்கும் போது இவன் பிரபந்தனாகி விடுகிறான் என்று கருத்து. இரண்டாவது என்ன சொல்றார்? பிரபத்தி நிஷ்டையானது பிரபத்தி பிரகாரமும் பிரபத்தி பிரபாவமும் நெஞ்சிலே பெடுகை. அதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? இப்படி பிரபன்னனானாலும் பிரபத்தி நிஷ்டை நாளடைவிலேயே உண்டாகும். அதாவது பிரபத்தி பிரகாரமும் பிரபத்தி பிரபாவமும் நெஞ்சில் படப்படா பிரபத்தி நிஷ்டை நிறைவடையும் என்று கருத்து. அடுத்தது அதிலேயே பிரபத்தி பிரகாரம் நெஞ்சிலே படுகையாவது பிரபத்தாவினுடைய கிருத்தியமான பிரபதனத்தை பிராபகம் என்று நினைப்பது ஒழிகையும். சரணமடைபவன் தான் 10 உபாய ஸ்வீகாரத்தில் உபாய வித்தி வைக்காமல் இருப்பதும், தன்னுடைய பிரவൃத்தி நிவர்த்திகள் தன் வசப்பட்டவை என்றும் எண்ணம் ஏற்படாமல் இருப்பதன் கொண்டு பிரபத்தி பிரகாரம் தன்னெஞ்சில் பட்டதை அறுதியிடலாம் என்று கருத்து. பிரபத்தி பிரபாவம் நெஞ்சிலே படுகையாவது பிரபத்தி பண்ணினவனுடைய பிரகிருத்தியில் பிராகிருத்த நிரூபணம் பண்ணாதவைகள். அப்படின்னு என்ன? இதர பிரபந்தர்கள் விஷயத்தில் அவர்கள் எம்பெருமானை சரணமடைந்தவர்கள் என்னும் சிறப்பை நோக்காது அவர்களும் தம்மை போல் பிரகிருத்தி வசப்பட்ட பிராகிருத்த மனிதர்களே என்னும் எண்ணம் ஏற்படாமல் இருப்பதை கொண்டு பிரபத்தி பிரபாவன் தன்னெஞ்சிலே பட்டதை அறுதியிடலாம் என்று கருத்து. அடுத்தது பிரகிருத்தியாத்ம விவேகம் உடையவனானால் பிரபந்தனை பிரபாவத்தை இட்டு காணாதே பிரகிருத்தியை இட்டு கண்டானாகில் படைய பிராகிருத்தனா விடும் என்று நம்பிள்ளை ரது செய்தார். தேகத்தை காட்டிலும் ஆத்மாவை வேறுபடுத்தி காண்பவன் மற்றொரு பிரபந்தனை அவன் எம்பெருமானை பெற்றவன் என்னும் பெருமையிட்டு பார்க்காமல் அவனுடைய தேக சம்பந்தத்தால் அவனுக்குள்ள தாழ்வுகளை இட்டு பார்த்தானாகில் அப்படி பார்ப்பவனுடைய பிரபத்தி நிஷ்டை நழுவி பிரபத்தி செய்வதற்கு முன்பு இருந்தபடி பிராகிருத்தனாகவே ஆகிவிடுவான் என்று கருத்து. அப்படின்னு என்ன? மற்றொரு பிரபந்தனை சாமானிய மனுஷன் நினைக்கக்கூடாது.
அவரன் எம்பெருமானால் ஆச்சாரியனால் எழுதப்பட்டவர் நினைக்க வேண்டும். விடுத்தது 88ஆம் வார்த்தை. பட்டர் ஸ்ரீவாரத்தில் சம்பந்தம் உடையார் ஒரு சோமயாஜியா ஸ்ரீ வைஷ்ணவர் எனக்கு திருவாராதன கிரமத்தை அடி செய்ய வேண்டும் என்றா பட்டரும் இதற்கு உடையவருடைய நித்திய பிரகாரத்தை அருளி செய்ய அவரும் அது கொண்டு நெடுநாள் திருவாராதனம் பண்ணி போக செய்து ஓர் 2 நாள் பட்டர் திருவாராதனத்திலே சேவித்திருந்தார். அங்கு தமக்கு அருளி செய்தவை ஒன்றும் கண்டில. அவர் திருவாராதனம் பண்ணி இழலினபடி தாம் திருவஞ்சனம் பண்ணி சேலை சாத்தி திருநாமம் சாத்தி அமுதி செய்ய தெளிகை வைத்தவர்களே தெற்காழ்வாரை எழுந்தளிவித்துக் கொண்டு வாருங்கோள் என்று தமக்கு படைத்த திருப்போனகத்தையும் தண்ணீர் அமுதையும் அமுதிகைய பண்ணி பிரசாதம் பட்டு அருளினார். இதை கண்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ எனக்கு செய்தபடி ஒன்று தேவரீர்ப்படி செய்தளித்து இருக்கடியன் என்று ஆர்த்தியோடு கேட்க சகல வேத சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து விடுத்து உமக்கு அப்படி அல்லது சொல்லலாவதில்லை ஆயிருந்தது என்னை நிரூபித்து விடுத்து இப்படி ஒழியச் செய்யாலும் ஒரு செயல் கண்டிலேன் என்று எழுதி செய்தார். லட்டர்படி எப்படின்னு சுலபமா பண்ணி வச்சுட்டார். சிஷ்யருக்கு பெருச திருவாராதனம் சொல்லி கொடுத்தார். நீர் சிக்கனை சுருக்கா பண்ணிட்டு எத்தனை வெளியே சொல்லி கொடுத்தீரே அப்படின்னா உம்முடைய ஸ்திதிக்கு அதே போராது, என்னுடைய ஸ்திதிக்கு இதே அதிகம் அப்படின்றார். ஆச்சாரம் என்ன சொல்றது? சோமயாஜியார் சோமயாகம் செய்து வேதத்தின் பூர்வ பாகத்திலே ஊர்ந்து இருப்பார் ஒருவர். இது சாபிப்பிராய கருத்தோடு கூட விசேஷனம். இப்படிப்பட்ட கர்மடர்களுக்கு திருவாராதனம் விஸ்தாரமாயிருந்தரே வழியா அதில் பிரபத்தி பிறக்காது. ஆகையாலே பட்டர் அவருக்கு விரிவாக திருவாராதன கிரமம் உபதேசித்தார் என்று கருத்து. நித்திய பிரகாரம் எம்பெருமானாருடைய நித்திய கிரந்தத்தில் சொல்லப்பட்ட திருவாராதனமும் திருவாதன உரை தெற்காழ்வார் பக்தருடைய திருவாராதன பெருமாள் எல்லா வேறு சாஸ்திரங்களையும் கொண்டு எம்பெருமானுடைய பெருமையை பார்க்கும் போது தரித்து நின்று நீண்ட நேரம் திருவாராதனம் பண்ணவல்ல உமக்கு எம்பெருமானுடைய பெருமைக்கும் உம்முடைய வன்மைக்கும் பொருந்தும்படியாக விரிவான திருவாராதனத்தை உபதேசித்தேன் என்று கருத்து. எம்பெருமானை கண்டவுடன் ஆழ்வார்களைப் போலே காலாழும் நெஞ்செறியும் கண்சுடலும் என்று தளர்ச்சி அடையும் என்னை பார்க்கும் போது இப்படி சுருக்கமான திருவாராதன கிரமமே பொருந்தும் என்று கருத்து. 89ஆம் வார்த்தை. மருதூர் நம்பி தம்முடைய அந்திம திசையிலே படித்த வார்த்தை. இவர் யார்? மருதூர் நம்பி கர்நாடகத்தர். 3 ஜென்மம் திருவடிகளிலே அபராதம் பண்ணின சிசுபாலன் திருவடிகளை பெற்றான். அநாதிகாலம் திருவடிகளிலே அபராதம் பண்ணின நான் பெருகி நான் பெறாதிருக்கை வழக்கோ என்று அழிய அப்போதே பரமபதத்தை ஏற எழுந்தடினார் என்று சொல்றார் வியாக்கியானம். மருதூர் நம்பி எம்பெருமானார் சிஷ்யர்களின் ஒருவர். சிசுபாலன் 3 சிசுபால குண்டவக்தன், ராவண கும்பகரணன், அந்த ஹிரண்யாட்சி ஹிரண்யசு, அந்த எம்பெருமான் சாபத்தாலே யாருக்கு ஜெய விஜயாள் 3 பகைகளாக பறந்து
3 ஜென்மம் திருவடிகளிலே அபராதம் பண்ணின சிசுபாலன் திருவடிகளை பெற்றான். அனாதிகாலம் திருவடிகளிலே அபராதம் பண்ணின நான் பெறாதிருக்கு வழிக்கோ அப்படின்னு சொல்லி எழுத உடனே திருவடி சேர்த்துட்டார். அப்போதே பரமுதரத்தை ஏற எழுந்தருளினான். அஸ்மன் விரதமாரம்பாம் எல்லேகரவத்தியம்மாம் லக்ஷ்மி வல்லபவரையந்தாம் வந்தே துருதரம் தராம்.